செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதிராம்பட்டினம் ஆர்எம்சிசிக்கும் திருமங்கலக்கோட்டைக்கும் செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. டாஸ் வின் பண்ண திருமங்கலக்கோட்டை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் மேட்ச்சு. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு உத்தமன் நியூ பேட்ஸ்மேனாக ஆர்எம்சிசிக்காக. ஸ்ட்ரைக்கில் செபாஸ்டின். ஜாசிம். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் உத்தமன். ஃபஸ்ட் பாலே ரிவர்ஸ் இருக்கு. ஒயிட் பாலா இல்லை, நல்ல பால் இருக்கு. உத்தமன் டு செபாஸ்டின். நல்ல பால். கேட்சுங்க. கீப்பர் கேட்ச் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்எம்சிசி. செபாஸ்டின் விக்கெட் எடுத்திருக்காரு உத்தமன். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபயாஸ். உத்தமன் டு ஃபயாஸ். ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் நல்ல ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே 4 நாட் சைக்கிள் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு ஜாசிம். உத்தமன் டு ஜாசிம். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி 2 பால் ஸ்லோயர் பாலுங்க. நல்ல பால். அகைன் ஸ்லோ பாலுங்க. நல்லாவே போட்டிருக்காரு. ஒரு ஓவர் முடிவில் அதிராம்பட்டினம் ஆர்எம்சிசி 6 ரன் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. திருமங்கலக்கோட்டை பவர் பிளேவை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சொல்லணும். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ரீபால். நல்ல ஷாட்டுங்க. கேட்ச் ஆன் பார்ப்போம். லெக் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து வாயிலாக 4 ஓட்டங்கள். இல்லை, சூரியன் மறைச்சிருச்சு. நல்லா கையிலே தான் போணுச்சு. சூரியன் மறைச்சின் காரணமாக செகண்ட் ஓவர் செகண்ட் பால். நல்ல பாலுங்க. யார்கர் பால். ராஜேஷ் டு ஜாசிம். செகண்ட் ஓவர் ஃபோர்த் பால். நல்ல பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. கேப்ல அடிச்சிருக்காரு. ஒரு 4 விரைவான ஒரு 4. நல்ல பேட்டிங். ஜாசிம் அடிக்கும் முதலாவது 4. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். ராஜேஷ் டு ஜாசிம். நல்ல ஷாட்டுங்க. கேட்ச் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். நல்ல கேட்ச் ஜாசிம். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் ஃபயாஸ். ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஷாட்டுங்க. ஸ்லாட்ல இருந்த பால வெளியில அடிச்சிருக்காரு. ஃபயாஸ் பேட்லேருந்து வர்ற ஃபர்ஸ்ட் 6. ஸ்லாட்ல இருந்த பால வெளில அடிச்சிருக்காருங்க. கார்த்திக் தனது பந்தை செகண்ட் ஓவர் சாரி தேர்ட் ஓவர் தேர்ட் பால் ஸ்லோயர் பாலுங்க. நல்ல பாலுங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. பைஸில் 1 ரன் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் குணா. ஆர்எம்சிசிக்காக நியூ பேட்ஸ்மேன் ஷமீம் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ரவுண்ட் த விக்கெட்லேருந்து கார்த்திக் டு ஷமீம். டாஸ் பால ஸ்ட்ரைக் 1-2-1 பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங். கார்த்திக் டு ஃபயாஸ். கடைசி 2 பால் ஒயிட் பால். 2 பால் ஒயிட் கொடுப்பாங்க. செகண்ட் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு முறையீடு. அம்பையர் நோ பால் என்று அறிவிக்கிறார். செகண்ட் பவுன்ஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பவுண்டர். ஃப்ரீ கிட் பால். கார்த்திக் டு ஃபயாஸ். என்ன பண்றாருன்னு பார்ப்போம். எகைன் ஸ்லோயர் பால் போடுறாரு. கேட்சா என்னன்னு பார்ப்போம். கேட்ச் கிடையாது. ஆஹா, மிஸ் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு கேட்ச். 2 ரன்ங்க. விக்கெட் நினைக்கிறேன். நிறைவானதுரை 2 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். 3 ஓவர் முடிவில் அதிராம்பட்டினம் ஆர்எம்சிசி 28 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் வித்தியாசத்தில். திருமங்கலக்கோட்டைக்காக 4th ஓவர் போடுறதுக்கு கவி. நல்லா பாருங்க. கேப்ல தான் போயிருக்கு. 1-2 பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங்க. ஒரு ஓட்டம். ரன் அவுட் ஆன விக்கெட் இல்ல. நல்ல ரன்னிங் முயற்சி. இந்த ஒரு 4 பந்துகள் மீதம் உள்ளன. சேஞ்ச் பண்ணிருக்காங்க. குணா bowling endல. குணா டு ஷமீம். ஃப்ரீ கிட் பால். டாட் பாலுங்க. சிறந்த முறையில் போட்டுருக்காரு. குணா டு ஷமீம்.
நல்ல ஷாட்டுங்க. எங்க பட்டுச்சுன்னு தெரியல, கிளியர் ஆயிருக்குங்க. நல்ல ஷாட்டுங்க. ஷமீம்பேட்ல இருந்து வர முதல் 6 சிறந்த முறை. 4th ஓவர் 5th பால் குணா டு ஷமீம். அகைன் டாஸ். கண்டிப்பா 4 தான் நினைக்கிறேன். கண்டிப்பா 4ங்க. ஓட்டங்களை பெறுமா? பேக் டு பேக் 6-4 ஆடி இருக்காரு ஷமீம். 4th ஓவரோட கடைசி பால் குணா டு ஷமீம். நல்ல பாலுங்க. போட்டிருக்காரு. பரவாயில்ல, நல்லா போட்டிருக்காரு. 4 ஓவர் முடியல. அதிராம்பட்டினம் ஆர்எம்சிசி 42 ரன் ஆடி இருக்காங்க 2 விக்கெட்டுக்கு. 5th ஓவர் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட திருமங்கலக்கோட்டை உத்தமன் சிறந்த பந்து வீச்சாளர் உத்தமன் தனது 2வது ஓவரை வீசியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் போட்ட கடைசி ஓவர் உத்தமன் டு ஃபயாஸ். நல்ல பாலுங்க, ஸ்லோ பாலுங்க. கரெக்டா ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காரு. கேட்ச், நல்ல கேட்ச்ங்க. ஃபயாஸ் ஒன் டவுன் அந்த ஃபயாஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. உத்தமன் நிக்க வச்சு போட்டிருக்காருன்னு சொல்லணும். ஆர்எம்சிசிக்கு அவர் நியூ பேட்ஸ்மேனா முக்தார் வந்திருக்காரு. உத்தமன் டு முக்தார் கடைசி 5 பால். நல்ல ஷாட்டுங்க, சூப்பராக ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பேக்கில் அடிச்சிருக்காரு. 4 போமான்னு பார்ப்போம். போகிறதான சான்ஸ் இல்லை, போயிடுச்சு. 4. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஆடி இருக்காரு முக்தார். 3 பந்துகள். நல்ல ஷாட்டுங்க, அதையும் சூப்பராக ஆடி இருக்காரு. அதுவும் கண்டிப்பாக 4 தான் நினைக்கிறேன். தடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக 4ங்க. சூப்பராக ஆடி இருக்காரு முக்தார். சென்றார், தடுக்க முடியவில்லை. 4 ஓட்டங்களை பெற்றது. ஃபர்ஸ்ட் கடைசி 2 பால் உத்தமன் டு முக்தார். இதுவும் ஒயிட் இல்லை, நல்ல ஏறி ஆடி இருக்காரு. ஒயிட் கொடுக்கல. செகண்ட் லைன் உத்தமன் டு முக்தார். நல்ல ஷாட், கேப்ல போயிருக்காரு. நினைக்கிறேன் 2 ஓட்டங்களை பெறுவாரா, 4 ஓட்டங்களை பெறுவாரா? சிறந்த ஒரு தடுப்பு பணி. 2 நல்ல ஸ்டாப்புங்க. 2 ரன் கடைசி பால 2 ரன்ல போட்டிருக்காங்க. 3வது ஓட்டத்திற்கு அணியின் எண்ணிக்கை 52. 5 ஓவர் முடியல. அதிராம்பட்டினம் ஆர்எம்சிசி 52 ரன் ஆடி இருக்காங்க. 10 ரன் ரேட் வித்தியாசத்தில் 10 ரன் ரேட் விகிதத்தில் ஆடி இருக்காங்க. திருமங்கலக்கோட்டை சேஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். 30 பாலுக்கு 53 அடிச்சா திருமங்கலக்கோட்டை வின் பண்ணலாம். அதுக்குள்ள பந்து போட்டா அதிராம்பட்டினம் ஆர்எம்சிசி வின் பண்ணலாம். பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு. ஆர்எம்சிசி 53 ரன் அடிச்சிருக்காங்க. சாரி 52 ரன் அடிச்சிருக்காங்க. 53 டார்கெட். சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்றனர் அதிரை ஆர்எம்சிசி. திருமங்கலக்கோட்டைக்காக நியூ பேட்ஸ்மேனா குணா மற்றும் கவி. லெஃப்ட் பேட்ஸ்மேன் குணா, ரைட் பேட்ஸ்மேன் கவி. ஸ்ட்ரைக்கில் யார் வரான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் கவின் வராரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஆர்எம்சிசிக்காக ஜாசிம். திருமங்கலக்கோட்டை அணியின் இடமிருந்து கவிக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு ஆர்எம்சிசி டீம்லேருந்து ஜாசிம் டு கவி. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல பால் போட்டிருக்காரு. லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸ் 4 போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பவுண்டரி குத்தி கொஞ்சம் வெளில வந்துச்சு. கிளியர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு கவி. கவிக்கு ஜாசிம் டு கவி. ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் நல்ல பாலுங்க, சூப்பர் ஷாட்டுங்க. ஆஃப் சைடுல 6 நினைக்கிறேன். 6 ஓட்டங்களை பெறுவாரா, 4 6 பார்ப்போம். 4 நல்ல ஒரு அடி என்று சொல்ல வேண்டும். அகைன் ஒரு 4. இதுவும் நின்றுச்சு பால். ஓட்டங்களை கொஞ்சம் பவுன்ஸா வந்ததால கொஞ்சம் நின்னு வந்துச்சு. 2 பாலையுமே பவுண்டரி அடிச்சிருக்காரு கவி. ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட் பால் ஜாசிம் டு கவி. நல்ல பாலுங்க, இதையும் அடிச்சிருக்காருங்க. இதுவும் லெக் சைடு வந்த பால் சூப்பரா அடிச்சிருக்காரு கவி. ஃபர்ஸ்ட் 6 கவி பேட்ல இருந்து வர முதல் 6 முதல் 3 பந்தையுமே 6 சாரி 4 ஆடி இருக்காரு கவி. முக்தா டு குட்டி. செகண்ட் ஓவர் 4th பால் நல்ல ஷாட்டுங்க. மரத்துக்குள்ள அடிச்சிருக்காரு குட்டி. புதிய ஒரு மட்டை வீச்சாளர், இடதுகை மட்டை வீச்சாளர் 6 ஓட்டங்களை பெற்றார். ஃபர்ஸ்ட் பாலே 6ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு குட்டி. முக்தா டு குட்டி. மிஸ் பண்ணிருக்காருங்க. ஸ்லிப்ல போனது மிஸ் பண்ணிருக்காரு கார்த்திக். 1 2 ரன் தடுமாற்றத்தால்
நல்ல ஐடியா. எளிதான முக்தார் 2 ஓட்டங்கள். 2 ஓவருக்கு 32 ரன் ஆடி இருக்காங்க திருமங்கலக்கோட்டை. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு கார்த்திக், ஸ்ட்ரைக்கில் கவி. நல்லா பாருங்க, கார்த்திக் நல்லாவே போட்டிருக்காரு. புதிய பந்து வீச்சாளர் கார்த்திக்கின் பந்து கவிக்கு. துவக்க மட்டையாளர் கார்த்திக் டு கவி. சிறந்த முறையில் வீசப்பட்ட ரன் அவுட்டுங்க. நல்ல ஸ்டாப்புங்க. ஒரு மேட்ச் டேனிங் விக்கெட்டாக இருந்திருக்கும். ஆட முற்படுகிறார். 6 அடிச்ச குட்டி விக்கெட் எடுத்திருக்காங்க ரன் அவுட் மூலமா. கார்த்திக், கவி கேட்சான்னு பார்ப்போம். மிஸ் பண்ணியிருக்காங்க. கேட்ச் நழுவிடப்பட்டு எளிதான 2 ஓட்டங்கள். ஈஸி 2 ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கார்த்திக் டு கவி விக்கெட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாலும் மேட்ச்குள்ள இருந்து அடுத்த விக்கெட் எடுத்திருக்காங்க. கவி கவி விக்கெட் எடுத்திருக்காங்க. RMCC பால். கார்த்திக் டு கௌசிக். தேர்ட் ஓவர் கடைசி பந்து. கேட்ச் விக்கெட் எடுத்திருக்காங்க. கார்த்திக் இந்த ஓவர்ல மேட்ச் டேனிங் ஓவரா போட்டிருக்காரு. இதுவரையும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு கார்த்திக். 3 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த ஓவர்ல. 3 ஓவருக்கு 35 ரன் விட்டு 12 பந்துகளில் 18 ஓட்டங்கள் பெற்றால் திருமங்கலக்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். அடுத்த திசையில் 4 ஓட்டங்களை பெறுவாரா? ஆம், இறந்தது 4. வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால கார்த்திக். இன்னும் 11 பாலுக்கு 14 அடிக்கணும் திருமங்கலக்கோட்டை. ஒருத்தரோட செகண்ட் பால். நல்ல பாலுங்க. முக்தார் நல்லா போட்டிருக்காரு. 24. முக்தார் டு கார்த்திக். கேட்சா இருக்குமா? விட்டுருக்காருங்க. மேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணுங்க. விரைந்து வந்து அந்த கேட்சை பிடிக்க முற்படுகிறார். நழுவிடப்படுகிறது. கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல கேட்சை பிடிச்சாரு. 2 ரன் கார்த்திக். நல்ல ஷாட். கண்டிப்பா 4 தான் நினைக்கிறேன். 4ங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில ஒரு 4 ஓட்டங்களை பெற்றுள்ளது. அந்த அணிக்காக கார்த்திக் சிறந்த முறையில் மட்டை வீச்சு பணியை மேற்கொண்டு வருகிறார். ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச் நேரம் நல்லா இருந்திருக்கும். மீதமுள்ள 8 பந்துகளில் 8 ஓட்டங்கள் பெற வேண்டும் திருமங்கலக்கோட்டை அணியினர். திருமங்கலக்கோட்டை டீம் கவர் நல்லாவே ஆடி இருக்காரு இது வரைக்கும். நல்ல கேப்ல ஒரு 4 அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பா அதுவும் 4 தாங்க. 4 ஓட்டங்களை பெறுமா? மேட்ச் ஆல்மோஸ்ட் தடுப்பாளர் இல்லாத சூழ்நிலையால் 4 ஓட்டங்கள் திருமங்கலக்கோட்டை பக்கம் வந்திருக்கு. ஒருத்தரோட கடைசி பால். 7 பாலுக்கு 4 டாட் பாலுங்க. மேலும் வீச இருப்பவர் ரியாஷ். ஃபயாஸ் 6 பாலுக்கு 4 அடிச்சா வின்னு. ஸ்ட்ரைக்ல ஸ்ரீநாத் 6 பாலுக்கு 4. ஃபயாஸ் டு ஸ்ரீநாத். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா 2ஆ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பார்ப்போம். நல்ல த்ரோ. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 1 ஓட்டங்கள் மற்றும் நாட் ரீச் என்ற முறையில் 1 ஓட்டங்கள் மட்டும் கொடுக்கப்படுகிறது. 1 ரன் ஷார்ட் ரன் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஃபயாஸ் டு ஸ்ரீநாத். ஒரு 4 அடிச்சிருக்காரு. 4 ஓட்டங்கள் ஸ்ரீநாத். க்ளீன் ஷாட். திருமங்கலக்கோட்டை மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அத்துடன் அந்த திருமங்கலக்கோட்டை நல்லா பேட்டிங் பண்ணாரு. வெற்றி பெறுகின்றனர். எல்லாரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க திருமங்கலக்கோட்டையில. RMCC அணியினருக்கு ஹார்ட் லக். RMCC கேட்சை பிடிச்சிருந்தா வந்த கேட்சை பிடிச்சிருந்தா நேரம் மேட்சை வின் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா RMCC ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். கார்த்திக் கேட்சை விட்டு கார்த்திக் 10 ரன் ஆடி இருக்காரு. அதுதான் அந்த மேட்சோட டர்னிங் இருந்துச்சு. திருமங்கலக்கோட்டை அணியினர் RMCC